போறோம் கூட்டி ஓடி வச்சியாவா நான் ஒப்ப நான் மிஸ்ரா ஆயி வச்சிரா ஏ பாக்கடா ஏய் ஏய்டா ஏய் என்னடி போய் பாரு என்னடா நீ வேற ஆம்பளை ஓ நம்ம அவங்க கப்பல பேசுறாங்க ஆம்பளை யாரே புள்ள 18 வயசு இல்ல 16 வயசு போலமா போட்டு வச்சியோ ரங்கோலி பாரு நமக்கு நீன சட்டம் போடுறது எனக்குலாம் போட தெரியாது பாம்பு போட்டு போடுவாங்க அம்மா ராசத்தி ஹைகோர்ட் பாப்பாட்டி விதவிதமா கோலம் போடணும் ஹைகோர்ட் மகாராணி ஒரு கோலம் நானே கோலம் போடுவேன் ராமர் பாதிரட்ச கோலம் சீத முந்தானி கோலம் மான் கோலம் மயில் கோலம் தேளு கோலம் பாம்பு கோலம் கொசு கோலமா புள்ளி வைக்கிறாரா கொசு கோலம் மை காட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் புள்ளி வச்சு கோலம் இட்டுனானே நல்லா இருக்குல்ல இவன் என்ன சொல்றானே இந்த மாதிரி அலறி போட முடியாது இல்ல அழகா இருக்குது சொல்றேன் எல்லாரும் என் கோலத்தை பார்த்து கண்டு வைப்பாங்கடா நீ ஏப்பாங்கண்ணா தண்ணங்கண்ணா போங்கண்ணா நீ கோலம் போட்ட லட்சம் 2000 பேர் என்னமா ஒரு ஆயா பத்துக்குது இன்னொரு ஆயா எழுப்புது பாரு நகராட்சி பார்த்து உங்களை பீச்சு போது கொட்ட அப்படின்னு அதுக்கு அந்த ஆயா சொல்லுது கொட்டி பாட்டு மாடி நான் கத்திரிக்காய் தோட்டம் வச்சுக்கிறேன் வந்து காலைல சாப்பிட வச்சு போச்சு பாத்ரூமா எனக்கு சொல்லக்கூடாதா ஒரு 4வது ஓசல் உட்காந்து வந்து ஓ முந்தானே ஒரு பாத்ரூம் போன ஆதாரத்துல உள்ள வராம வெளியே போறாங்க பாக்க இந்திக்கார மாதிரி இருந்தா போடும் இந்திக்கா சிக்கன் தரக்கணும் மட்டன் காரணம் நான் சூப்பர் என்ன பேசுகிறேன் யாருக்கு ஏன் குளத்தி பாரு அவ குளத்தி பாரு என் கோலத்தை நாளைக்கு ஊர்ல பேசுவாங்க உலகத்துல பேசுவாங்க நாளைக்கு ஏறி வரப்ப என் கோலத்தை உங்களுக்கு ஏறி வேலை கட்டாலும் கட்டா அதுக்கு முன்னாடி உங்களை கையோ பிடிக்க முடியல காலைல 6 மணிக்கு வந்து ஐயோ பட்டாயத்துவானே நான் என்ன பண்ணுவேன் எந்த சாலை கட்டு ஒவ்வொன்றும் புரியலையே டேய் நீயே வராங்க நீயே சாப்பிட்டுக்கிறான் நான் ஏறி வரேன் அவன் தான் தலைவாரி கோலமாத்து மூஞ்சி வச்சுக்கணும் டவுன் புட்டு வச்சுக்கணும் ஏ போயிருமா அவங்க எல்லாம் மேனா மினிக்குங்களா மேனா மினிக்கு தான் போறேன் ஐயாரு வேலைக்கு பாண்டி கவுர்முட்டு சருட்டு தீபாவளிக்கு பொங்கலுக்கு பின்னாடி பிரிச்சுன்னு வரும் ஆமா நீ எப்படி போறேன் நட போறேன் அடி பாய் முடிஞ்சாதுடா போகாது சேட்டு போய் நட்டுங்க இருப்பேன் 50 ரூபா கொடுப்பான் ஏறு வேலைக்கு வாடி ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஆனாண்டி கொஞ்ச நாள் ஒரு 2 கூட கொட்டிட்டு ஏறிக்கிற மகளும் ஊருக்காரெல்லாம் பேசுறாங்க நம்ம ஊரு பஸ் கண்டாட்டிக்கிறான் பக்கத்துல போன தள்ளி மூட்டானாண்டி ஆமாண்டி இவ்வளவு பேரை வச்சு வச்சு பஸ் வீட்டுக்காரன் பக்கத்துலேயே பண்ணுங்க ஓடி போறான் பாப்போம் நான் எங்க அவன் பக்கத்துல படுக்கிறேன் அதான பாத தேவையில்ல எங்க போடுவேன் இந்த கதை உங்களுக்கு தெரியுமா என்ன நம்ம கப்பல்ல பெருமாள் இல்ல ஆமா பெருமாள் தப்பு வச்சுக்கிறாங்க அப்படியா ஐயோ அந்த புக்கா வச்சுக்கிறாங்க புக்கா வச்சுக்கிறாலும் மோட்டா வச்சுக்கிறாலும் உங்களுக்கு தெரியுமா நம்ம ஊர் டெய்லர் பக்கத்துல போன டெல்லி வந்துட்டாங்க ஆமா அது ஒண்ணு நான் வச்சுக்கிறேன்
வந்து ஏறி வேலை பேசுவாங்க. ஆமா ஆம்பளைங்களா பாவம் டீ கடையில பேசி கிடப்பாங்க. இது ஒயிட் ஷாப்ல யாரால யாரால மோ 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 எப்படியா செய்யலாம் மோ தப்பா சொல்றேன். அவன் நம்ம அரிசி சித்திராவது பண்ணிக்கிறோம். இப்போ பெருமையா பேசுறான் அவளை. இப்போ தேவடியான்னு சொல்றான் அவளை. லூசு அவளை திட்டுறா கிடையாது. அவன் பெருமையா பேசுறான். அவன் தேவடியா கிடையாது. நீ தான் தேவடியா. ஓ சத்தியமா நீ தேவடியா. தேவடியா ஓ விட்டுங்க. ஓ நீ தேவடியா. ஏய் சத்தியமா மாமால நீ தேவடியா. சத்தியமா விட்டுங்க. ஒரு மகாராணிடா. நான் சிம்பிள் தேவடியா பெரிய ஆளு. வாங்க முத அதுக்கு அர்த்தம் தெரியுமா? ஏன் தெரியாது சொல்லு. இந்த கடவுளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பாரு, அவங்களெல்லாம் இந்த ஐயரு மகாராஜா மகாராஜா என்ன சொல்லுவாங்க, தேவதாசிகள் தேவரேடியாக்கள் கோயிலுக்கே சேவை செய்யறாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஆளு. நான் லோக்கல், நான் படு லோக்கல், நான் தொடர்ந்து எப்படியா அப்படி எப்படியா கடவுளை மனப்பொருட்கள் கடவுளுக்காக சேவை செய்வாங்க தேவதாசிகள் தேவ அடியாட்கள் என்ன பெரிய பெரிய ஆள் சொல்றது. நான் லோக்கல், நான் சொல்றது தேவடியா அப்படி தேவடியா. அப்படின்னா கடவுளா? ஆமா சொல்ல மாட்டாரு வா சொல்ல மயில் நினைச்சியா, அதனால நீ பச்சை தேவடியா. அப்போ நான் விடியற் காலையில அப்ப பண்ணி போயிதா பண்ணி அப்ப நம்பு போன தேவடியா. நிறைய பேரு மத்தியானத்துல அப்ப வெயில் சுரியல் காயுதா அப்ப காஞ்சி போன தேவடியா. அடிப்பாங்க இப்ப மட்டும் முத்தம் ஒரு பட்ட பட்டா அடிக்கிறாங்க. எங்க அம்மா சொல்ல சொன்னா வாமா என்னன்னு என்னடா டாபரு சொல்லு நான் சொல்ல மாட்டேன்றான். என்னன்னு எப்படியாது அது ஒத்த சிரிப்பு, அதெல்லாம் கணக்கு வராது. ஒத்த சிரிப்பு அவ ஏன் சொல்றா? நிறைய பேர் சிரிச்சாதான் சொல்ல மாட்டான். ஏன்னு கேளு, அந்த பேரு அவளுக்கு பேரு வரலையேன்னு அவளுக்கு பொறாம இல்ல அஞ்சாம. ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன் சொல்றதானே அந்த பேரு அவளே கேட்டு வாங்கி போறான். அந்த பேரு யார் யாருக்கு அமையுமோ அவங்களுக்கு தான் அமையுமோ. சொல்லு அடி கேவடியா கேட்க நாத்து நாட கூப்பிடுமா கூப்பிடா. ஏ சௌடியோ யாரு சொன்னேன்? அந்த வார்த்தை நல்ல வார்த்தை தான். அதுக்கு முன்னாடி ஒரு போட்டு சொன்னீங்கன்னா அது நான் எது சொன்னாலும் செய்வேன். கரண்ட் கைதி ஓராமுத்து செய்யாங்க. ஓராமுத்து அவன் தேவடியான்னு சொன்னா தேவடியா மட்டும் சொல்ல அடி நான் பதில் சொன்னா உனக்கு என்ன பூச்சி அது அடி என்னன்னு தெரியுமா? அடே காவலா அடி நீ மாட்டா பேசுறா. அது என்னன்னு தெரியுமா? அடி என்பது உனக்கு தெரியுமா? அடின்றது ஒரு மரியாதை கிடையாது. கிடையாது. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு உனக்கு என்ன தெரியும்? உள்ள உட்காந்து தூண்டு உனக்கு என்ன தெரியும்? வேற பேர் கம்மியா தெரியும். ஐயோ சொன்ன அடி என்னன்னு தெரியுமா? அடி என்னன்னு தெரியுமா? ஒரு மெத்து விட்டு காட்டுறோம். கடற்கரை எங்க போடுவாங்க? அடியில போடுவோம். அடியில கடகால போட்டாதான் அந்த மெத்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மெத்தா உன்னை அடின்னு சொல்லிக்கிறான். உன்னை ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறான். அடி தேவடியா நீங்க இருக்க வேண்டியதில்லை. சட்டால என்ன தொண்டு தாம தூக்கி போட்டு போறான். எனக்கு தொண்டு நான் அச்சு கூட வந்து போய் கவுந்து வச்சுக்கிறாங்களே. மூடு நீ ஏன் அதை தள்ளி விட்ட? தண்ணி ஒரு ஆளு
கேட்பாங்களா? ஏய், என்னடா கேமா இருக்கலாங்க? என்னது கேமா? ஐயோ கேமா! வேற கேம் ஆடுறான்டா. ஐயோ வேணாமா, எந்த கேம் ஆனாலும் ஓ பப்ஜி தானே? ஐயோ வேணாமா வேணாமா. பப்ஜியாடா? எவ்வளவு கேம் நடத்த நான் அவசரப்பட்டமா, ஒத்தாச்சி அவசரப்பட்டமா. என்ன? ஓ, அவஸ்தைப்படுது. ஆமாமா, ஒரு ஊர்ல போட்ட புட்டாச்சி மாசம் நாடகம் போயிட்டோம். எப்ப என்ன ஒரு கோய்கறி ஆகி வச்சுக்கிறாங்க. ஏய், நோ தம்பினா கோய்கறி ஆகி அது வச்சுக்கிறாங்க. என்ன ஊர் அது? ஊர் பேர் ஞாபகம் இல்ல. குப்புகள் மேடு ஏதோ அது ஊரு, அதெல்லாம் ஞாபகம் இல்ல. அங்க புட்டாச்சி மாசம் கறி ஆகி வச்சுக்கிறாங்க. இலையில வச்சுக்கினே நான் தான் லாஸ்ட் இருக்கிறேன். முதல் இலை எங்க வேணா, முன்னேற இலை எங்க வேணா, முன்னேற இலை எங்க வேணா. கறி வைக்கணும் மூஞ்சி பார்க்க முடியல. இவனுக்கு கறி ஆக்கி வச்சா ஒவ்வொருத்தன் வேணான்றானே. அவனுக்கு வச்சுக்கினே வராரு. எல்லாம் வேணாம் கட்சியில என் இலையாண்டு வந்தாரு. பார்த்தாரு, வேணான்னு சொன்னா அடிச்சுடுவார் பழகுதுன்னு சொல்லிட்டு வெயிப்பானேன். அவள் தான் 1 கிலோ கறி கொட்டாரு இலையில. ஸோ தவளுக்கு தான் கறி மாத்து சாப்பிட்டுங்கிறான். பாதி வச்சிடலான்னு பார்த்தா அவர் மொச்சி என்னையே பார்த்துங்கிறாரு. வச்சுட்டு அடிச்சுடுவார் பழகுது. ஆனால் எவ்வளோ துணு நாடகம் ஆடிங்கிறேன். நடுராத்திரி கலைக்குமா என்ன பண்ணுவா? எனக்கு இருட்டுனா கொஞ்சம் பயம். சரி அப்படி என்ன பண்ணுவேன், இங்க எங்கன்னா போயிட்டு அசிங்கமா போடுமான்னு கேள்வி கேட்டு ஓட்டேன். நான் ஓடி போய் இருட்டு உக்காந்துங்கிறேன். இப்படி பார்த்துங்கிற பயந்துக்கணும். அங்கதான் ஒரு பையன் கேம் ஆடிங்கிற மாதிரி எனக்கு தெரியாது. புட்டா 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 ஏது ஓடி கை காட்டான். வார போய் சேடல் போய் வீரனாங்க. அதுக்கப்புறம் டேய் நம்ம பார்த்தா வந்து கேம் ஆடிக்கிறாங்க. என்ன பண்ணும், அது போல நிலைமை ஆகி போச்சு. இல்ல இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வெள்ளை கலர் கருப்பு கலர் போறப்போக்கு பாயிண்ட். என்ன விஷயம்னா, சார் அப்படியே வந்துட்டாரு உள்ளே. ஆமா, நான் வாத்தியாரு 1வது கிளாஸ். சார் வந்துட்டாரு. இவன் அப்படியே வந்துட்டான். கைவுன்னு சொல்றாங்க. வெள்ளை கைவுனாதான் நான் போய் வரதுக்கு முன்னாடி 101 குடம் தண்ணி எடுத்து வைக்கிறேன். ஆமா, தண்ணி எடுத்து வைக்கிறேன். இல்லன்னு வச்சு நம்ம அவ்வளவுதான். நான் கோயில் கும்பாபிஷேகம் நடப்பதா? இல்லடா, அம்மா தொட்டி கொஞ்சம் பெருசு. டேய் சோரமாக்கு வந்துடாதரா. அம்மா தொட்டி பெரிய தொட்டியா, உள்ள தொப்புக்கு விழுந்துவா. குச்சியார கூட எதுவும் கிடையாது. பாத்து போயிட்டு சரக்குண்டா தொட்டில. அதான் நீச்சல் தெரியுமா? அவன் உலக நீச்சல் அடிப்பான். பிஞ்சில போயிட்டா கம்பாது. சரிம்மா, அவன் தண்ணி எடுத்து வச்சுட்டோம். உனக்கு என்னதான் உள்ள அவன் வேலைக்கு என்ன வேலை சொல்றேன்.